50 லட்ச ரூபா லோனுக்கு 54 லட்ச ரூபா வட்டியாக கட்டுறோம். அந்த 54 லட்சம் வட்டியை திருப்பி அப்படியே ரெக்கவர் பண்ண எப்படி இருக்கும் பார்க்கலாமா? நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷ்னு ஸ்வீட்டோட கையில் ஸ்வீட்டோட வந்து பார்த்தாரு. என்னவா விஷயம்னு கேட்டேன். நல்ல நியூஸ் தான் சார், ஆக்சுவலாக வந்து நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளோப்பா ஆச்சுன்னு கேட்டேன். சார் 60 லட்ச ரூபா வீடு, நான் கையில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டேன், பேங்க்ல ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கேன் சார், 8% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாரு. டென்யூர் எத்தனை லட்சம்பா அப்படின்னு கேட்டேன். 20 வருஷம் 240 மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னார். சரி சும்மா ஒரு சான்ஸ் கணக்கு போட்டு பார்த்தேன். மாதம் வந்து 43,000 ரூபா வந்து அவர் EMI கட்டாரு. 240 மந்த்ஸுக்கு பார்த்தானா அவர் எண்ட் ஆஃப் த 20 இயர்ஸ் பார்த்தானா லோன் பே ரீபே பண்ண வச்சு 50 லட்ச ரூபா வந்து அசல் கட்டிருப்பாரு. 54 லட்ச ரூபா 13,000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்து அவர் வந்து ரீபே பண்ணிருப்பாரு. அதாவது இன்ட்ரெஸ்டா மொத்தத்தில் 1,04,00,000 ரூபா ரீபே பண்ணிருப்பாரு. சொன்ன உடனே சார் என்ன சார் 50 லட்ச ரூபா நான் லோனு, 54 லட்ச ரூபா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆனாரு. சொன்னேன் சந்தோஷ் வந்து நீங்கள் அப்செட் ஆகிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் வந்து கொடுத்து வாங்கினது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டபுள் ஆகாது, 20 இயர்ஸ் கழிச்சு டபுள் ஆகுது. அது பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் 54 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருந்தால் சிம்பிளாக ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். கேட்ட உடனே சந்தோஷமாயிட்டார். எப்படி சார் நீங்கள் ஒன்னே சொல்லுங்கள் சார் எனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு 4,800 ரூபாய்க்கு வந்து ஒரு SIP ஆரம்பிங்க. அதாவது 15% CAGR வராட்டம் ஆரம்பிச்சிங்கன்னா 20 இயர்ஸில் நீங்கள் வந்து இதே 54 lakhs EMI ஈக்குவலண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இமீடியட்டாக வந்து ஒரு SIP 4,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சார். அவரோட கோல் என்னன்னா 20 இயர்ஸில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஈக்குவலாக 54 lakhs சேவ் பண்ண முடியும்னு அதே நம்பிக்கையில் ஆரம்பிச்சார் அவர். சந்தோஷ் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு SIP ஆரம்பிச்சுட்டு கிளம்பிட்டார். அவர் ஒரு வாரம் கழிச்சு வந்தார். அவர் என்ன சந்தோஷ் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டேன். சொன்னார் சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு, நான் நீங்கள் சொன்ன உடனே இமீடியட்டாக ஆரம்பிச்சிட்டேன், 4,800 ரூபாய்க்கு நான் வந்து SIP ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஆரம்பிச்ச போது எனக்கு ஓகே இருந்தது, ஆனால் இப்போ சரியா பண்ணலையே சார் அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். சார் நீங்கள் சொன்ன SIP வந்து டைவர்சிட்டி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க, அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு EMI கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் தோணது தானே. அப்படி பார்க்காச்சு ஜஸ்ட் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். 43,000 ரூபாய் வந்து ஆக்சுவலா வந்து அவர் வந்து 43,391 rupees வந்து EMI கட்டாரு. பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் அமௌண்ட்டா ஒரு 4,080 rupees கட்டினா மாசம் 47,471 ரீபே பண்ண முடியும். 43,000 பதிலாக 47,000 ரூபாய் ரீபே பண்ணாருனாக்கா அவர் வந்து 240 மாசத்துக்கு பதிலாக 185 மந்த்தே அவரோட டோட்டலா வந்து அவரோட ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ண முடியும். இதனால யோசிச்சு பாருங்க என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா 45 மந்த்ஸ்க்கு அவரால் இந்த 4,080 rupees பிளஸ் 43,391 டோட்டலா வந்து 47,471 அவருக்கு வந்து வெளியில போகாது. கிட்டத்தட்ட 45 மாசம் அவரால் வந்து சேவ் பண்ண முடியும். அப்ப என்ன அவுட் ஃப்ளோ சேவ் ஆகும்னா கிட்டத்தட்ட 21 lakhsக்கு வந்து அவரால் அவுட் ஃப்ளோ சேவ் ஆகுது. வெளியில அவர் கை விட்டு போறது அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு வேற எதுக்கு யூஸ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். 4,800 ரூபா வந்து SIPக்கு ஆரம்பிக்கல அவர் வந்து EMI போட்டிருந்தா. ஆனா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க 45 மாசம் முன்னாடி முடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தானாக்கா 47,000 rupees அதாவது 4,800 ரூபா அடிஷனல் கட்ட வேண்டிய அமௌண்ட் பிளஸ் ஆக்சுவலா வந்து 43,391 rupees நம்ம பே பண்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட் சேர்த்து 47,000 ரூபா. 47,000 ரூபா வந்து இப்போ அடிஷனல் அந்த பர்டன் இருக்காது அவருக்கு. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 21 லட்ச ரூபா வருது அவருக்கு. நம்ம நினைக்கலாம் 21 லட்சம் நம்ம சேவ் பண்ணிருக்கோம் இதில் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு பாருங்க இதே வந்து 4,800 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்றாரு டைவர்சிட்டி ஈக்விட்டியில் 15% ரிட்டர்ன் ஒரு ஆர்டர் 20 இயர்ஸ்னாக்க அவரோட கோல் என்ன 54 லட்சம் ரூபா சேர்த்துருக்க முடியும். 54 லட்சம் சேவ் பண்ண வேண்டிய இடத்துல 21 லட்சம். ஸோ நம்ம எது கரெக்டு அப்படிங்கிறத யோசிச்சு ஸ்மார்ட்டாக முடிவு பண்ணால் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் கீழே கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து உங்கள் கேள்விகளை போடலாம், உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். வில் ரீச் யூ. தேங்க்யூ.